வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஜான்சினாவுக்கு ரெசல்மனியா 41ல் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வந்து இருக்காம். அது இல்லாமல் பால் ஹேமன் ரோமன்டைன்ஸோட பிரிவு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அது இல்லாமல் ராண்டி ஓர்டனோட ஆப்பனண்ட் வந்து இப்போ யார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ராக்கு வந்து ரெசல்மனியா 41ல் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி WWE இப்போ சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான் சீனாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசல்மனியா 41ல் நடக்க போகுது. இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், ரெசல்மனியாவோட டே 2ல் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு என்ட்ரன்ஸை WWE உருவாக்க வச்சுருக்காங்க. இவங்களுக்காக மட்டுமே இந்த ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. மற்ற எந்த ரெஸ்லருக்குமே நார்மலான ஒரு என்ட்ரன்ஸ் தான். ஆனாலும் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறத விட கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி WWE சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேர்த்த தொடர்ந்து, அதாவது கோடி ரோட்ஸ் ஜான்சினாவை தொடர்ந்து, அது இல்லாமல் நம்மளுடைய டிஃப்னி ஸ்டேட்டஸ் இருக்காங்கள்ல, அதாவது ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன் வச்சுருக்காங்கல்ல, டிஃப்னி ஸ்டேட்டஸுக்கும் அதே மாதிரி ஸ்பெஷலான ஒரு என்ட்ரன்ஸ் கிடைக்க போதாம். அது இல்லாமல் சார்ல் ஃப்ளேயருக்கு, அது இல்லாமல் நம்மளுடைய CM பங்க், இவங்க எல்லாத்துக்குமே WWE, அதாவது ரெசல்மனியா 41ல் நடக்க போகிற மேட்சஸில் வந்து இவங்களுக்கு ஸ்பெஷலான என்ட்ரன்ஸ் வந்து WWE கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விட, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு என்ட்ரன்ஸை வந்து WWE வந்து இப்போ வந்து இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. மேபி இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது ஜான்சினா, கோடி ரோட்ஸு, CM பங்கு, சார்ல் ஃப்ளேரு, டிஃப்னி ஸ்டேட்டஸு, இவங்களை தொடர்ந்து யாருக்கு ரெசல்மனியா 41ல் ஒரு ஸ்பெஷலான என்ட்ரன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்குல்ல. இந்த ரெஸ்லருக்கு வந்து இந்த ரெஸ்லருக்கு வந்து எனக்கு பிடிக்கும், இந்த ரெஸ்லருக்கு வந்து எனக்கு ஒரு தனியான ஒரு என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த ரெஸ்லர் மேபி யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர் யாருக்கு ஸ்பெஷலான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன் ரெயின்ஸுக்கும் பால் ஹேமனுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது, ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் இவங்க 2 பேருமே இப்போ வந்து எளியும் புனையுமா ஆகிட்டாங்க. அதாவது பால் ஹேமனும் சரி, ரோமன் ரெயின்ஸும் சரி. இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமனை வந்து முழுக்க நம்ப மாட்டார். அதாவது நீ வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ண போகிற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீ வந்து ஒரு பச்சை துரோகி, இதுக்கப்புறம் நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரு ஒரு ட்ராக்கில் போயிட்டார். ஏன்னா இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்மளுடைய பால் ஹேமனும் சரி, இவங்க 2 பேர்த்தோட பிரிவு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்மளுடைய பால் ஹேமனுக்கும் சரி எந்தவித சம்மந்தமாக இல்லை அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் உங்களோட ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. அதாவது வாய்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபோன் பண்ணுறப்ப அந்த ஃபோனை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு எடுக்கவே இல்லை, அதாவது ரிப்ளை பண்ணவே இல்லையா. அதாவது ஃபோனு வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்காக 20 தாட்டி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பால் ஹேமன் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த 20 ஃபோனையுமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எடுக்கவே இல்லையா. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரோமன் ரெயின்ஸுக்கும் பால் ஹேமனுக்கும் இருந்த அந்த உறவு அப்படிங்கிறது முறிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது ரெசல்மனியா 41ல் நீ வந்து யாருக்கு ஃபேவராக இருக்க போகிற அப்படின்னு கேட்டால், முழுக்க நீ வந்து CM பங்குக்கு ஃபேவராக தான் இருக்க போகிற. அதனால் நீ வந்து எனக்கு இனிமேல் தேவையில்லை, நீ வந்து ஒரு பச்சை துரோகி, அதாவது நீ வந்து என் கூட இருந்துக்கிட்டே எனக்கு தலைவன் அப்படிங்கிற எனக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு என்னை வந்து நீ வந்து பாதாளத்துக்கு இறங்க போகிற. அதாவது நீ வந்து அந்த சரியான நேரத்தை பார்த்து ரெசல்மனியா 41ல் நடக்க போதில் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் என்ன நீ வந்து மூக்க இருக்க போகிற அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னோட சொத்து வேணாம், சுகமும் வேணாம், உன்னோட சங்காத்தமே வேணாம் பால். இதுக்கப்புறம் நீ வந்து இப்போ நீ ஒருத்தனை சொன்ன தெரியுமா, பெஸ்ட்டு நண்பன் அப்படின்னு சொன்ன தெரியுமா, CM பங்க், அவனோட பின்னாடி அவனோட வாழை பிடிச்சிக்கிட்டு போ. இதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு தேவை கிடையாது, இதுக்கப்புறம் நீயும் எனக்கு தேவை கிடையாது. அதனால் நீயும் நானும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்முடைய பால் ஹேமனுக்கும் சரி இருந்த அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தொடராது அப்படிங்கிறது மேபி இப்போ இதிலேருந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று நான் சொல்லட்டுமா, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பால் ஹேமனும் சரி, ரோமன் ரெயின்ஸும் சரி பிரிய மாட்டாங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ரெசல்மனியா 38ல் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடக்கிறப்போ, அதாவது
சாம்பியன் மேட்ச் நடக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய பால் ஹெமனை அட்டாக் பண்ணியிருப்பார். அப்பயும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய பால் ஹெமனை மதிக்காமல் அவர் ஃபோன் அட்டன் பண்ணாமல் தான் இருந்தார். அப்போக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய பால் ஹெமனை அட்டாக் பண்ணுறப்ப கூட அந்த இடத்துல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சேவ் பண்ணியிருப்பார். ஆனாலும் அப்படியும் அவர் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய பால் ஹெமன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நம்பவும் இல்லை. நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய பால் ஹெமனை சுத்தமாக நம்பவே இல்லை. ஆனாலும் ரெசல்மனியாவில் வந்து முழுக்க நம்முடைய பால் ஹெமன் யாருக்கு ஃபேவராக இருந்தால் அப்படின்னு கேட்டால் முழுக்க ரோமன் ரெயின்ஸ்க்கு ஃபேவராக தான் இருந்தார். அதாவது நீங்கள் வந்து என்னோட ட்ரைபிள், நான் வந்து உங்களை விட்டுலாம் நான் போவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியில் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கு நம்முடைய பால் ஹெமன் வந்து கரியை பூசிட்டு நம்முடைய பிராக் லெஸ்னருக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய பால் ஹெமன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணி நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட தான் நம்முடைய பால் ஹெமன் வந்து ஒர்க் பண்ணார். அதே மாதிரி தான் இப்போ வந்து நடக்குது. அதனால் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தாலும் நம்முடைய பால் ஹெமன் வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து ஃபேவர் இருக்க மாட்டார். ரோமன் ரெயின்ஸ்க்கு தான் ஃபேவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. மேபி இதை பற்றி ஒரு பர்டிகுலர் வீடியோ வேணால் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்காகவே நான் ரெடி பண்ணி போகிறேன். அதாவது ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய பால் ஹெமனும் பிரிஞ்சுவாங்களா பிரிய மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்டிகுலர் வீடியோவை நான் ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வேணால் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன். ரெசல்மனியா 41ல் நம்மளுடைய ரேண்டியோட ஆப்போனண்ட் வந்து யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமல் தான் இருக்குது. ஆனாலும் மேபி ரெசல்மனியா நடக்கிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஆனாலும் இன்ன வரைக்கும் நம்மளுடைய ரேண்டி ஓர்டனுக்கு ரெசல்மனியா 41ல் யார் ஆப்போனண்ட் அப்படிங்கிறதே இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ரேண்டி ஓர்டனுக்கு ஆப்போனண்ட்டாக நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் தான் இருந்தார். கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி ஆனதால் அந்த ஸ்பாட் வந்து காலியாக இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரேண்டி ஓர்டனுக்கு ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா, அதாவது ரெசல்மனியா 41ல் ரேண்டி ஓர்டனுக்கு ஆப்போனண்ட்டாக இவர் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது யாராக இருக்கோம்னு கேட்டால் இதில் வந்து சொல்லப்படுற ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து ரூசோ தான் நம்மளுடைய ரேண்டி ஓர்டனோட ஆப்போனண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக இப்போ சொல்லப்படுது. நம்மளுடைய ரூசோவை தொடர்ந்து நம்மளுடைய ஜோ ஹென்ரியாக இருக்கட்டும், நம்மளுடைய அலிஸ்டா பிளாக்காக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய ஸ்மாக்டவுனோட ஜென்ரல் மேனேஜரான நிக்கா டில்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்மளுடைய ரேண்டி ஓர்டனுக்கு ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. மேபி அதிகமாக சொல்லப்படுறது யார் அப்படின்னு கேட்டால் 2 பேர் தான். ஒன்று ரூசோவ், அது இல்லை அப்படிங்கிற நம்மளுடைய அலிஸ்டா பிளாக். இவங்க 2 பேர் தான் ரேண்டி ஓர்டனோட ரெசல்மனியா 41ஓட ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. மேபி இதில் யார் வந்து நம்மளுடைய ரேண்டி ஓர்டனோட ஆப்போனண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். WWE வந்து ராக்கோட ரிட்டனை வந்து இப்போ வந்து WWE வந்து உறுதி செஞ்சுட்டாங்க. அதாவது ரெசல்மனியா 41ல் ராக்கோட ரிட்டன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE வந்து இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதாவது ராக்கு வந்து ரெசல்மனியா 41க்கு ரிட்டன் வராரு அப்படின்னா மேபி இந்த விஷயத்தெல்லாம் ராக் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக ராக்கோட பிளான் எல்லாத்தையுமே WWE வந்து இப்போ போட்டு வச்சுட்டாங்களாம். அதாவது ரெசல்மனியா 41ல் Day 2ல் நடக்க போகிற ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பிளி WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ராக்குக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது மேபி என்ன இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. அதாவது ராக்கு வந்து ரெசல்மனியா 40ல் வந்து இருந்தார். அதாவது கோடி ரோட்ஸை பெரட்டினார். அப்போ வந்து கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதனால் அந்த மேட்ச்சில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி டீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்முடைய ராக்கு டீஸ் பண்ணிட்டார். அதாவது ஜான்சனா வருவாரா, ஸ்டோன் கோல்டு வருவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அப்பயே நம்ம கணிச்சிட்டோம். அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸுக்காக இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்காக இவங்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிச்சிட்டோம். ஆனாலும் இப்போ வந்து ரெசல்மனியா 41ல் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்கு யார் வருவார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்குது. அதனால் அதாவது ரெசல்மனியா 41ல் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனாவுக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதாவது நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்கள் இதில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அது இல்லாமல் நம்முடைய ராக்கு வந்து என்ன விஷயத்த பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ஜான்சனா கோடியோட இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து ஜாயின் ஆவாரா, சோலோ சிக்காவா ஜாயின் ஆவாரா, இல்லை நம்முடைய செத்ரோன்ஸ் ஜாயின் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பல விதமான கேள்விகள் போயிட்டு இருக்கு. அதாவது நம்முடைய ராக்கோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைவாங்களா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து பேசப்படுது. அதனால் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கியூரியாசிட்டியே வந்து அதிகமாக உண்டாயிருச்சு. அதாவது ராக் வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கார். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்முடைய ராக்கு இன்ன வரைக்கும் பண்ணல. கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே பண்ணாமல் இருக்காரு. அதனால் இந்த மேட்ச்சுக்கான ஹைப் அப்படிங்கிறத விட நம்முடைய ராக்கு வந்து இந்த ரெசல்மனியா 41ல் என்ன விஷயத்த வந்து ஒரு ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. அதனால் மேபி ரெசல்மனியா 41ல் நம்முடைய ராக்கு வந்து என்ன விஷயத்த பண்ண போகிறாரு அப்படிங்கிறத
நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். மேபி நீங்கள் எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் WrestleMania 41ல நம்முடைய ராக் வந்து யாரை வந்து அந்த 3 மெம்பராக அந்த ஒரு ஃபேக்ஷனில் இணைச்சா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் உதவுறதுக்கு எந்த ரெஸ்லர் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.